ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோனியை அந்த பிளேன் டேட்டுக்கு அந்த வில்லிக்காரியுமே போக சொல்லியிருப்பா. அது வரைக்கும் பார்த்துருப்பா. அதில் இருந்தால் கண்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோனியும் மாலுக்கு வந்து தேடுறா. ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பான். அவனோட நேம் கூன்னு சொல்லியிருப்பாங்க போல. அந்த நேரத்தில் ஒரு புது கேரக்டர் வரான்ல, இவனோட நேம் கு. ஹீரோனியும் இவனை பார்த்துட்டு இவன் தான் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான், ஸோ இவனை தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி, மிஸ்டர் கு நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அவனுமே ஆமான்னு சொல்லிட்டு, நான் வேற ஒரு பர்சனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, அட அந்த பர்சனே நான் தான் இருக்கோம், கன்ஃபார்ம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே ஹலோன்னு சொல்ல, இவனுக்கும் ஒன்றும் புரியல. நாம இப்போதான் அப்ராட்லேருந்து வந்திருக்கோம், இந்த பொண்ணு இப்படி பேசுதுன்னு நினச்சிட்டு செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ ரெண்டு பேருமே உட்காந்து பேசுகிறாங்க. ஹீரோனி இன்ட்ரோ கொடுத்துக்கிறா. என்னோட நேம் ஆனி, நான் ஃபேஷன் டிசைனர் ஸ்டூடெண்ட், எந்த பேட் ஹேபிட்டும் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறா. அவனும் என்னோட நேம் கு அவ்வளோதான் சொல்கிறான். உடனே ஹீரோனியும், அட இவ்வளோதானா, இன்னும் உங்களை பற்றி சொன்னாதான் எனக்கு நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும், நமக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் நாம் அவ்வளோக்குள்ள க்ளோஸ் கிடையாது, இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, எனக்கு இப்படி குட்டியான பொண்ணு மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வராதுன்னு சொல்கிறான். ஹீரோனியும், நான் ரொம்ப குட்டியாக மோசமாலாம் இல்லையே, நல்லதாக இருக்குன்னு சொல்ல, இவனுக்கும் சிரிப்பு வருது. ஹீரோனி கிட்ட, இப்படி நீ பேசுகிற பேச்சுக்கு வேற ஒரு பேட் பர்சன் கிட்ட மாட்டாமல் இருப்பதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோனி டக்குன்னு கையை பிடிச்சு உட்காருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை நான் சின்சியராகவே டேட் பண்ண வந்திருக்கேன் அப்படி சொல்ல, இவனுக்கும் நம்ம ஹீரோனி பேசுறது எல்லாமே பிடிச்சு போயிட்டு போல அப்படியே சிரிக்கா. நம்ம ஹீரோனியும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, இவங்களுக்கு டேட் வர்றதே பிடிக்கல போல, ஆனால் இந்த டேட்டு மட்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நான் தான் இதாட்டம் வேன்கட்டு பண்ணி கெடுத்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன் நினச்சிக்கிடுவான். அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவன் கையை டைட்டாக பிடிச்சிட்டே இருக்கா. இப்படி ஹீரோனி அவன் கையை பிடிச்சி வச்சுட்டு இருக்காள்ல, அதை ஒரு ரெண்டு பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்கு. இவள்வே வேற யாருமே இல்லை, ஹீரோனோட கிளாஸ்மேட் தான். இப்போ என்ன சொல்றான்னா, இவளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும், ஸ்கூல்ல என் பேச்சு கேட்காத அழிவா மட்டும் தான் என்னை ஏற்று பேசுவா, இன்னைக்கு பாரு என்ன பண்றேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காள்வ. அதுவும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மேனேஜர் வந்து ஹீரோ கிட்ட ஒரு நெக்லஸ் கொடுத்து, இது லாஸ்ட் டைம் நீங்க தங்கின ஹோட்டல்ல இருந்து தான் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அது ஹீரோனிக்கு லாஸ்ட் இயர் பர்த்டே கிஃப்டாக கொடுத்துருப்பான். அப்போ லாஸ்ட் நைட் ஹீரோனி தான் நம்ம கூட இருந்திருப்பாளோன்னு ஒரு டவுட் வருது. உடனே மேனேஜர் கிட்ட சொல்லி, லாஸ்ட் நைட் யார் தான் என் கூட இருந்தாங்க அதான் விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ வில்லிக்காரியும் டீ கொடுக்குற மாதிரி வாரா. இவங்க ரெண்டு பேருமே பேசிருப்பாங்கல்ல, அதை எல்லாத்தையும் மேனேஜர் கேட்டுட்டு தான் இங்க வந்திருப்பா. ஹீரோனியை எதிலாட்டும் மாட்டி விட்டு ஹீரோ கிட்ட கெட்ட பேர் வாங்க வச்சு அவளை வெறுக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சு ஹீரோ கிட்ட, நேற்று வேற ஹீரோனிக்கு லைட்டா அடிபட்டு இருந்துச்சு, இன்னைக்கு வேற காணவே இல்லை, இன்னும் வீட்டுக்கே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ ஹீரோவும் மனசுக்குள்ளேயே நினைக்கிறான், அவ்வளவு தூரம் நேற்று படிச்சு சொல்லியிருக்கேன், அப்படி இருந்தும் இவன் வெளியே போயிருக்கா என்ன அப்படி சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட ஹீரோனி எங்க தான் போயிருக்கான்னு கேட்குறான். நாம ஹீரோனி எங்க போனாலும் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கோம்ல, அவங்க தான் சொன்னாங்க ஹீரோனி ஒரு மாலுக்கு போயிருக்காங்களாம், அது ஒரு மென்னு கூட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த போட்டோவுமே காமிக்கிறான். ஹீரோ ரியாக்ட் பண்றானோ இல்லையோ, வில்லிக்காரியோ அச்சோ தங்கச்சி இப்படி இருக்கா, நிறைய பேர் கூட எப்படி ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கலான்னு கத்து வச்சிருக்காளோ, அப்படி கேவலமா ஹீரோனி பத்தி பேசிட்டு இருக்காளா. ஹீரோவும், நீ ஏன் இப்படி இருக்கா, சின்ன வயசுல எப்படி இன்னசென்டா கைண்டா இருந்தா, இப்ப வாயை திறந்தாலே விஷம் மாதிரி கக்குறியே அப்படி சொல்லிட்டு, இனிமே இப்படி பேசுற வேலையை வச்சுக்கிறாதுன்னு சொல்லிட்டு போக, இங்க இந்த மால்ல அந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்காள்வல, அவளவ ஹீரோன் கிட்ட வந்து வம்பளுக்காள்வ, நீ எப்படி உள்ள சாப்பிட வந்தா, உன்னை யாரும் உள்ள விட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எதுக்கு நாங்க வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா ஹீரோனி. இந்த பொண்ணு மேனேஜருக்கு கால் பண்ணி, இங்க ரெண்டு பேர் உள்ள வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் வெளியே அனுப்புவாங்கன்னு கூப்பிட்டு, நீலாம் லோ கிளாஸ், எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும் அப்படியே ரொம்ப ஓவரா பேச, கூவ கை தட்டிட்டு, ஏன் முன்னாடி இப்படி அரகண்டா பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ மட்டும் ஒழுங்கோ, அவ கூட சேர்ந்த ஒரு பெக்கர் தானே அப்படி அவனையுமே ஓவரா பேசுறாங்க. ஹீரோனியா இதை கேட்டுட்டு, சரி நீங்களே ஒத்தலே இங்க வச்சு என்ஜாய் பண்ணுங்க, நாங்க இங்கேருந்து போறோம் அப்படி சொல்லிட்டு, கோ வாங்க நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு எந்திக்க, இந்த பொண்ணு பலான்னு அடிக்கிறா. மறுபடியுமே அடிக்க வாரா, அதுக்குள்ள கூவ வந்து பிடிச்சிடுறான். ஸோ மேனேஜருமே அங்க வந்து, சவுண்ட் எதுக்கு போட்டுட்டு இருக்கீங்க, அதுவும் ஹீரோவோட மால்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோனே அந்த கூவை தான் திட்டிட்டு இருக்காங்க. உங்களை பார்க்க தான் எனக்கு டவுட்டாவே இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோனியும், எனக்கு ஹீரோவை
தெரியும் அப்படி சொல்லிட்டு ஃபோனுமே பண்ணுறாளா. ஆனால் ஃபோனு வீட்டில் வச்சுட்டு போயிருக்கான் போல. அந்த வில்லிக்காரையும் அந்த ஃபோன் காலை கட் பண்ணி விட்டுறா. நம்ம ஹீரோனியும் முன்னாடி நடந்ததை யோசிக்கிறா. அதாவது ஹீரோ சொல்லியிருப்பான், உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு ஒரே ஒரு கால் பண்ணு, நான் அங்கே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்படியே மனசுக்குள்ள நினைக்கிறா, என் மேலே அவ்வளோ வெறுப்பாக இருக்கீங்களா அப்படி நினச்சிட்டு ரொம்ப சோகமாக நிற்க இந்த பொண்ணுங்க மேனேஜர் எல்லாருமே மறுபடியும் ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூவோ நீங்கள் பணம் இருந்தால் தான் மதிப்பீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளாக் கார்டையுமே காமிக்கிறான். அந்த மேனேஜருமே வாங்கி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே இந்த பொண்ணுங்களோ இது போலியாக இருக்கும், அது எப்படி இவங்கிட்ட வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மேனேஜருமே அதை நம்ப மாட்டேக்காங்க. அப்போனா இது போலியாக தான் இருக்கும்னு நம்புகிறாங்க. ஸோ கார்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கள வச்சு அடிக்க சொல்கிறாங்க. கூவோ முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பார்க்குறான். அப்படி இந்த சைடு ஹீரோக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது, மாலில் நடக்கிறது எல்லாமே. ஸோ ஹீரோமே மாலுக்கு தான் வரான். அதுக்குள்ளே கூவ நல்லா அடிச்சு போட்டாங்க போல. அந்த பொண்ணும், ஹீரோனி நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நான் விடுவேன் அப்படி சொல்லியுமே, நான் எதுக்கு கேட்கணும், நீங்கள் தானே இப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த ரெண்டு பிள்ளைங்களும், நம்ம ஹீரோனி தான் புள்ளி பண்ணிட்டு இருக்காள்வ, ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காள்வ. இந்த பொண்ணு இருக்காள, அவன் நம்ம ஹீரோனி கம்பியெல்லாம் எடுத்து அடிக்க வரா. பூமே கத்துறா அவளை விட்டுருங்கன்னு. ஆனால் அவங்க அதை கேட்கவே மாட்டுக்காங்க, அடிக்க வராங்க. கரெக்டா நம்ம ஹீரோவும் மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டு அந்த கம்பியை பிடிச்சு ஒரு மிதி தான் அங்க போய் விழுந்துடுறா. அப்படியே ஹீரோன் கிட்ட வந்து, உனக்கு ஒன்னும் ஆகல, எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஹீரோனிய கால் பண்ணது மறைச்சுக்கிட்டு, நீங்க என் மேல கோபத்துல இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்துல இந்த பொண்ணு ரொம்ப கத்திட்டு இருக்கு. அவங்க தான் ஃபேக் கார்டு கொடுத்து ஏமாத்த பார்த்தாங்க, அது மட்டும் இல்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சண்டை இழுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவோ பின்னாடி கூவ திரும்பி பார்த்துட்டு ஷேக்கன் கொடுக்குறான். எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. அப்பதான் புரியுது கூமே பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவன்னு. கூமே ஹீரோ கிட்ட கேக்குறான், என்னதான் இங்க நடக்குது, நானே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் இங்க வந்திருக்கேன், என்னையே இப்படி ட்ரீட் பண்றாங்கன்னா மத்த பீப்புள் எல்லாம் இதோட மோசமா ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்கையுமே உடனே ஹீரோவும் அந்த பொண்ணை திட்டுறான். மேனேஜர் கிட்ட ஹீரோனியை எப்படி டார்ச்சர் பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணுங்க கையை உடைச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணுங்களும் சொல்லுது, ஹீரோ உன்னோட ஃபியான்சி எங்க இருக்கால, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவங்கள நல்லா அடிங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் கிட்ட சொல்லையுமே மேனேஜரை செம்மையா அடிக்கிறாங்க. ரெண்டு கையும் பிடிச்சு வச்சு செம்மையா வெளுத்து வாங்குறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையுமே. இந்த சைடு ஹோட்டல் மேனேஜர் கிட்ட அந்த கார்டை கொடுத்துட்டு, சாரிங்க அவங்க சொன்ன பொய்யால நாங்கள் நம்பிட்டோம், ரொம்ப ரொம்ப சாரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இனிமே இதே மாதிரி நடக்கக்கூடாது அப்படி சொல்லி வார்ன் பண்ணி விடையுமே அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இங்க ஹீரோவோ கோ கிட்ட, நீ எப்போ வந்தா என்கிட்ட ஒரு வார்த்தையோட சொல்லல அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லப்பா இங்க ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வந்த இடத்துல ஒரு டேட் வேற நான் அட்டென்ட் பண்ணேன் அப்படி சொல்லி ஹீரோனி மேல கை போட்டு, இந்த பொண்ணு கூட தான் டேட்டுக்கு வந்தேன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கும் சம கோவம் வருது ஹீரோனி மேல கை போட்டதால. அப்படி ஜலஸ்லயே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான் ஹீரோனிய. அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுத்துக்கிறான். ஹீரோ, இவளோட நேம் ஆனி, இவ ஃபேஷன் டிசைனர் ஸ்டூடெண்ட் அப்படி இன்ட்ரோ கொடுக்க ஹீரோன் கிட்டயுமே கொடுக்குறான். இவங்க தான் தேர்ட் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோவா அங்க தேர்ட் மாஸ்டர் தான் சொல்லுவாங்க. சோ அதனால அப்படி இன்ட்ரோ கொடுக்குறான். நம்ம ஹீரோனியும் தெரியாத மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனியும் ஹலோ தேர்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோவோ, சரி உங்களோட வேலையை நீங்க கண்டினியூ பண்ணுங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் அப்புறமா பேசுறேன் அப்படி சொல்லிட்டு போக, நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனி கூமே வீட்டுக்கு போலான்னு வெளியே வராங்க. அப்ப கூமே கேக்குறான், உனக்கு அடிபட்டு இருக்குல்ல, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாமான்னு. நம்ம ஹீரோனியும், அதெல்லாம் வேண்டாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிடுவே, சின்ன அடி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி அப்போ உங்க வீட்டுல ஏட்ட கொண்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இல்ல நானே போய்க்கிடுவேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே இந்த கார்டாட்டம் பிடிங்க, இதுல என் ஃபோன் நம்பர் இருக்கு, உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் எனக்கு ஃபோன் பண்ணிருங்க அப்படி சொல்லிட்டு பை பை சொல்லிட்டு போக, இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசுறத ஹீரோ பார்த்துட்டு செம ஜலஸ்ல இருக்கான். தென் ரெண்டு பேருமே உட்காந்து பேசுறாங்க. ஹீரோவும் அந்த கார்டை தான் அப்படி சொல்லி கேட்டு வாங்கிட்டு அதை கீழே போட்டுறான். ஹீரோனிக்கோ அடிபட்டு இருக்குல்ல, ஸோ அதுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு அவன்கிட்ட இருக்கிற அன்லிமிட்டட் கார்டை கொடுத்துட்டு, இதை நீ யூஸ் பண்ணிக்கோ, உனக்கு என்ன தேவைப்படுதோ அதெல்லாம் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனியும் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கு, ஸோ எனக்கு இது வேண்டான்னு சொல்லும்போது, இப்போ என்னதான் சொல்ல வரா, நான் கொடுத்த மட்டும் வாங்க மாட்டேக்கா, கொடுத்த மட்டும் வாங்குறா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஹீரோனியும், எப்போ இருந்து என்னெல்லாம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, உங்க ஹார்ட்ல எனக்குலாம் இடம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோவோ நீ என்ன பேசுற எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படி சொல்லிட்டு, இதை வாங்குறியா வாங்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோனியும் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறா, அன்னைக்கு நைட் அது நடந்துச்சு, அதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தையோட பேசவே இல்லை, அவங்க தேவைக்கு மட்டும் என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க,
ஏன்னா நான் ஒரு பெக்கர் தானே அப்படி நினச்சிட்டு ஹீரோ கிட்ட எனக்கு ஸ்காலர்ஷிப்லாம் வரும், அதோட நான் பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்து என்னை பார்த்துக்கிடுவேன்னு சொல்ல, ஓ எவ்வளோ நாள் தான் நீ இப்படி பண்ற நானும் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு கோபத்திலே போக ஹீரோனியும் ஹீரோ போகிறத பார்த்துட்டு தான் இருக்கா. இங்கே மேனேஜரும் ஹீரோ கிட்ட மழை பெய்யுற மாதிரி இருக்குல்ல, ஹீரோனியும் வீட்டுக்கு கூப்பிட்டுவாங்கன்னு சொல்ல அவ இந்த பேய் ஃபேமிலியை விட்டு விலகணும்னு நினச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ மேனேஜரும் இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, என்னன்னா ஹீரோனியை அன்னைக்கே கிட்னாப் பண்ணி வீடியோலாம் எடுக்க நினச்சிருப்பாங்கல்ல, அவன்மே எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுட்டு போல. ஸோ அதை ஹீரோ கிட்ட சொல்ல அடுத்த செகண்ட் ஹீரோ அங்கே போய் நல்லா அடிக்கிறான். அதில் ஒரு பையன் சொல்கிறான், ஒரு பொண்ணு தான் 2 மில்லியன் காசு கொடுத்து ஹீரோனியை கிட்னாப் பண்ணி வீடியோலாம் எடுக்க சொன்னான்னு சொல்ல ஹீரோக்கு செம கோவம் வருது. இனிமே அவன் மேல கை வச்சா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பீர் பாட்டில் வச்சு செமையாக அடிச்சிடுறான். அவன் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பை பை.